அதிக யோசனை, முடிவை சட்டுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. எதை கேட்டாலும் சரி, நண்பர்கள் வட்டாரத்துலையும் சரி, காதல் வட்டாரத்துலையும் சரி, தொழில் கூட்டாளிகள் விஷயத்துலையும் சரி, யார்கிட்ட கேட்டாலும் எந்த முடிவையும் இவர்கள் சட்டுன்னு எடுக்க மாட்டேங்கிறாங்களா? ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? நட்பு விஷயத்தில் மீனராசிக்காரர்களை ஒருத்தர் டீல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியலை அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா அவங்களோட பழக முடியாது. எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பாராட்டினாலும் பழக முடியாது. தேவைக்கு எதுவோ அதை மட்டும் அவர்களிடம் பேசிக்கொண்டால். மீனராசிக்காரர்கள்ட்ட போய் ஒருத்தர் சண்டை போடுறதா இருந்தால் கொஞ்சம் நேர காலம்லாம் பார்த்துட்டு போய் சண்டை போடுங்கப்பா. அவங்க ஈஸியாக அவ்வளோ தூரம் உங்கள்கிட்ட சண்டைக்கு வரமாட்டாங்க. அப்படிங்கிறதுனால எந்த நேரமும் சண்டை போடாதீங்க அப்படிங்கிறதா மீனராசிக்காரர்களுக்கு. ஒரு இடத்துல இதுதான் வாழ்க்கை அப்படின்னு அப்படியே முடங்கி போக அவர்களுக்கு தெரியாது. அவர்கள்ட்ட கற்பனை வளம், கிரியேட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். மாற்று சிந்தனை, வித்தியாசமாக யோசிப்பது, பாடல், கலை, இலக்கியம் அத்துணையும் முதல் பாராட்டுவார்கள். படித்தேன், நான் படிச்சிட்டேன்னு சொல்ல மாட்டாங்கல்ல. அது மாதிரி மீனராசிக்காரர்கள் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறது இல்லை. அதனால ரொம்ப பேர் இவங்களை ஈஸியாக ஏமாற்றி போடலாம். அது மாதிரி இவர்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டமோ, நஷ்டமோ, தோல்வியோ, விரக்தியோ, யாரும் இல்லாத தனிமை துயரையோ நீக்குவதற்கு இறைவன் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு ராசினருக்கும் தனிச்சிறப்புகளும் குணங்களும் இருக்கு. அதை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே ஈஸியா டீல் பண்ணிடலாம். அந்த வகையில மீன ராசிக்காரர்களை எப்படி நம்ம சரியா புரிஞ்சுக்கிறது, இவங்களை எப்படி டீல் பண்றது அப்படிங்கறத ஜோதிட ரீதியா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கள் கிட்ட இது சார்ந்து நம்ம பேசலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. மீனராசிக்காரர்களை எப்படி நாங்க சரியா புரிஞ்சுக்கிறது, இவங்களை ஈஸியா டீல் பண்ணோம் சார், எப்படி பண்றது? மீனராசிக்காரர்களை நீங்க சரியா புரிஞ்சுக்கிறாட்டியும் பரவாயில்ல, லேசாவது புரிஞ்சுக்கங்கய்யா அப்படின்ற மாதிரி தான். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீனராசிக்காரர்களை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதே இல்லை, அப்புறங்கிட்ட போய் டீல் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ராசியாதிபதி குரு பகவான் இல்லையா, பார்க்கும்போது ஒரு ஆன்மீக டச் இருக்கும், ஒரு ஆன்மீக வாசனை இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு தெய்வீகமான விஷயங்கள், தெய்வீகமான வார்த்தைகள்லாம் இவங்கள்ட்ட கூடியிருக்கும். அப்போ ரொம்ப நம்ம ஒரு வாத்தியாரை பார்த்தோன்னே எப்படி இருப்போம் ஸ்கூலில்ங்கிற மாதிரி ஒரு மரியாதை இவர்கள் மேலே வந்துடும். ஆனால் நெருங்கி பழகும் பொழுது அவங்களுடைய அந்த இயற்கையான சுபாவம், அடடா இவ்வளோ ஆனந்தமாக இருக்காங்க, இவ்வளோ கேஷுவலாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் தோணும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரன் அவர்களுடைய வீட்டில் உச்சம் பெறார். ஆக 2 கலவை அவங்கள்ட்ட இருக்குது. குருவுங்கிற ஆச்சார அனுஷ்டானமான ஆன்மீகங்களும் சுக்கிரனுடைய எல்லாத்தையும் இணைந்து போகக்கூடிய அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அது மீனத்திட்ட எப்பயுமே உண்டு. ஆனால் சிலர் நினைப்பாங்க மீனராசிக்காரங்களை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எல்லாம் சேர்த்தாங்க ஆனால் ரொம்ப யோசிக்கிறாங்களே, ரொம்ப டீப் திங்கிங் மாதிரி தெரியுது, அதிக யோசனை, முடிவை சட்டுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. எதை கேட்டாலும் சரி, நண்பர்கள் வட்டாரத்துலையும் சரி, காதல் வட்டாரத்துலையும் சரி, தொழில் கூட்டாளிகள் விஷயத்துலையும் சரி, யார்கிட்ட கேட்டாலும் எந்த முடிவையும் இவர்கள் சட்டுன்னு எடுக்க மாட்டேங்கிறாங்களே. ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? அவங்களுக்குள்ள என்ன வேறு ஏதாவது உலகம் இருக்குதா, கற்பனா சக்தி ஏதாவது இருக்குதா அப்படின்னு எதுக்க நிற்கிறவங்க நிறைய குழம்பக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்குறோம். அதுக்கு காரணம் மீனராசிக்காரர்கள்ட்ட ஒரு விஷயம், ரொம்ப ஆழமான ஒரு உண்மை இருக்குது. என்ன அப்படின்னா, குரு பகவானுடைய வீடு அப்படிங்கிறதுனால கருணை அதிகம், குரு பகவானுடைய வீடு அப்படிங்கிறதுனால இரக்க சுபாவம், அதனால நிறைய விஷயங்களை விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை, மன்னிச்சு விடக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களை. அதே மாதிரி யாருக்கு ஒரு கஷ்டம்னாலும் சரி, மனசு ரொம்ப கலங்கிடும். முகத்துக்கு நேராக ஒருத்தர் இவங்களை இன்சல்ட் பண்ணால் பொசுக்குன்னு இறங்கிடுவாங்க, ரொம்ப உள்ளுக்குள்ளே மனக்காயங்கள் படுவாங்க. அதே மாதிரி பார்க்குறவங்க கண்ணுக்கு இவங்க சில நேரங்களில் சைலண்ட்டாக இருக்கும்போது என்ன ஓவர் சென்டிமெண்ட்டாக இருப்பாங்க உள்ள இருக்கே அப்படிங்கிற மாதிரி தோணும். இவங்களை அப்ரோச் பண்ணுறது ரொம்ப ஈஸி, இவங்களை சென்டிமெண்ட்டாக காய் நகர்த்திடலாம், இவங்கள்ட்ட இலகுவாக பேசி காரியம் சாதிச்சிடலாம், சுமூகமாக அன்பாக ஆறுதலாக பேசணும்னா, 4 வார்த்தை பேசணும்னா படக்குன்னு விழுந்துருவாங்க அப்படிலாம் நினைப்பாங்க. ஆனால் அந்த குரு எந்த அளவுக்கு தியாகம், கருணை இருக்குதோ அதுக்கு ஈக்குவலாக குரு அறிவு கிரகம் இல்லையா, 4 பேருக்கு புத்தி சொல்கிற குரு பகவானுக்கு தெரியாதா தான் எப்படி இருக்கணுங்கிற மாதிரி மீனராசிக்காரர்கள் அறிவுரை சொல்வதில் வல்லவர்கள். ஆனால் தன்னை ஒரு அறிவாளி மாதிரி பொது இடத்துல காட்டிக்கணுங்கிற தேவை எங்களுக்குன்னே வந்திருக்கு அப்படின்ற மாதிரி படித்தேன், நான் படிச்சிட்டேன்னு சொல்ல மாட்டாங்கல்ல. அது மாதிரி மீனராசிக்காரர்கள் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறது இல்லை. அதனால ரொம்ப பேர் இவங்களை ஈஸியாக ஏமாற்றி போடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கணும், எவ்வளவு மென்மையாக மீனராசிக்காரர்கள் பூ போன்று இருக்கிறார்களோ, முள்ளை தாண்டி தாயே அந்த பூவே நீ எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இவர்களுக்குள்ளேயும் ஒரு வைராக்கிய குணம் இருக்குது. அதை லேசாக டச் பண்ணிட்டா பூவை எடுக்க முடியாது, காயத்தோடு தான் வரணும் அப்படிங்கிறத மீனராசிக்காரர்கள் நிச்சயமாக புரிய வைப்பார்கள். அதை ஒருவர் புரிந்து கொண்டால் மட்டும்தான், பூவை மட்டும் ரசிக்காமல் அவங்க எவ்வளவு காயங்களோடு அது மலர்ந்து வந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் மீனராசிக்காரர்களை அற்புதமாக டீல் பண்ண முடியும். மீனராசிக்காரர்களுடைய பலம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? மீனராசியினுடைய பலமே ரொம்ப சென்சிட்டிவ் ராசி அப்படின்னு பேர். உணர்வுகளை உள்வாங்கக்கூடிய ஒரு சக்தி இவங்கள்ட்ட அதிகம் இருக்கும். ஒருத்தருடைய முகத்தை பார்த்தே அவங்க என்ன மூடில் இருக்காங்க, எப்படிப்பட்டவங்க அப்படின்னு. ஆனால் சொல்லுவாங்க மீனராசிக்காரர்கள் கண்ணீர் ராசியா, எதுக்கெடுத்தாலும் பொசுக்குன்னு அழுதுருவாங்க அப்படின்ற மாதிரி.
என்னை பொறுத்தவரையும் கண்ணீர் ராசி அப்படிங்கிறதை விட அது ஒரு தண்ணீர் ராசி அப்படின்னு சொல்லலாம். இடத்துக்கு தகுந்த மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி, ஆறு எப்படி வாய்ப்பு கிடைக்கும் போது கரெக்டாக ஓடி தன்னுடைய கடலில் போய் கலக்குதோ அது மாதிரி மீனராசிக்காரர்கள் ஒரு இலக்கு வைத்தால் அந்த இலக்குக்கு போகிற பாதை வேணால் கரடு முரடாக இருக்கலாம், தடுக்கலாம், அணை போட்டு கட்டலாம். ஆனாலும் ஒரு லிமிட்டுக்கு மேலே நீங்கள் தடுக்க முடியாது, உடைச்சிட்டு அது போக வேண்டிய இடத்திற்கு போய் சேரக்கூடிய ஒரு ராசி. அதனால் கண்ணீர் ராசி என்று சொல்வதை விட அவர்கள் இடத்திற்கு தகுந்த மாதிரி, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை வளைந்து நெளிந்து வாழத் தெரிந்தவர்கள். அதை புரிஞ்சுக்கணும். அதுக்குன்னு சந்தர்ப்பவாதிகள்னு அர்த்தம் இல்லை. ரொம்ப இரக்க சுபாவம் இருக்கும். யாராவது ஒருத்தர் அழுகிறாங்க கண்ணு முன்னாடி, அது தப்பு பண்ணிட்டேன், அடி வாங்கிட்டேன், என்னமோ பண்ணிட்டேன் அப்படின்னா கூட டிஷ்யூ பேப்பர் கொடுக்குறது யாரான்னு கேட்டால் மீனராசியாத்தருக்கு ஓடி தொடச்சி விடக்கூடிய ஒரு தன்மை. எதுக்கு அழுகிற அப்படின்னு 4 வார்த்தை ஆறுதலாக கேட்கக்கூடிய ஒரு குணாதிசயம். அந்த இடத்தை ஈஸியாக பார்த்துட்டு நமக்கு எதுக்குடா வம்பு அப்படின்னு கடந்து போகாத ஒரு தன்மை. நீங்கள் பாருங்களேன், அதாவது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வாழவும் தெரியுது, அதே நேரத்தில் ஒருத்தருடைய கஷ்டம்னு வரும்போது சரி நம்மளால் உதவி முடியலைனாலும் ஆறுதலாக சொல்லுவோமே அப்படிங்கிற ஒரு குணாதிசயங்கள் மீனராசிக்காரர்கிட்ட இருக்குது. இந்த குணாதிசயத்தினால நிறைய நண்பர்களை முகம் தெரியாத இடத்துல கூட சடனாக உங்களை எனக்கு தெரியுமே அப்படின்னு ஒருத்தர் கேட்பாங்க. அந்த தெரியுமேன்னு சொன்னவங்களுக்கு என்றாவது ஒரு நாள் இவங்க உதவி செஞ்சுருப்பாங்க. அந்த உதவி அந்த குரு சொல்லுவாங்க, தக்க சமயத்தில் இவர்களுடைய புண்ணியம் இவர்களை காப்பாற்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி இவர்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டமோ நஷ்டமோ தோல்வியோ விரக்தியோ யாரும் இல்லாத தனிமை துயரையோ நீக்குவதற்கு இறைவன் மீனராசிக்காரர்களோட நிற்பார். அதை இறைவன் மனித ரூபாயனன்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி இவங்க ஒரு அனாதி காட்டில் ஆள் இல்லாத ஊரில் நின்னாலும் கூட, அட்ரஸ் தெரியாமல் இருந்தாலும் கூட அந்த இடத்துல வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறதுக்கு, அழைச்சிட்டு போகிறதுக்கு, கரை சேர்த்து விடுறதுக்கு அந்த இறைவன் யாரையாவது நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு நிர்ணயம் செய்வார். அதுதான் மீனராசியினுடைய ஒரு பலம் அப்படின்னு சொல்லலாம். 12ஆம் இடம் மோட்ச வீடு அப்படின்னு சொல்லுவாங்க, முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க, அயன சயன போகம் அப்படின்னு சொல்லுவாங்க, பயணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மீனராசிக்காரர்கள் அந்த மோட்சம், முக்தி, ஆன்மீகம், பயணங்கள் எல்லாத்தையும் விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஒரு இடத்துல இதுதான் வாழ்க்கை அப்படின்னு அப்படியே முடங்கி போக அவர்களுக்கு தெரியாது. அவர்கள்ட்ட கற்பனை வளம், கிரியேட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். மாற்று சிந்தனை, வித்தியாசமாக யோசிப்பது, பாடல், கலை, இலக்கியம் அத்துணையும் முதல் பாராட்டுவார்கள், பின் ரசிப்பார்கள், பின் தானே செய்து காட்டுவார்கள் அப்படிங்கிற ஒரு குணாதிசயம் மீனராசிக்காரர்கள்ட்ட இருக்கும். அவங்களுடைய கலைத்திறனை நீங்கள் பாராட்டலைனாலும் பரவாயில்ல, பழி சொல்லாமல் இருந்தாலே மீனராசிக்காரர்களுக்கு மிகவும் பிடிக்கும். அவங்களுக்கு நீங்கள் பரிசு கொடுக்கலைனாலும் பரவாயில்ல, அவங்கள எகத்தாளமாக பேசாமல் இருந்தாலே மீனராசிக்காரர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு நீங்கள் கஷ்டத்தில் தோல் கொடுக்கலைனாலும் பரவாயில்ல, கஷ்டம் கொடுக்காமல் இருந்தாலே மீனராசிக்காரர்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒருவர் புரிந்து கொண்டால் மட்டுமே மீனராசிக்காரர்களை நீங்கள் சொன்ன மாதிரி ஈஸியாக டீல் பண்ண முடியும். சாதாரணமாக டீல் பண்ணுறதுக்கே இவ்வளோ விஷயம் தெரியணும்னா ஈஸியாக டீல் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய விஷயம் தெரிய வேண்டியிருக்கு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் மீனராசிக்காரர்கள் வெரைட்டியாக மாறுவாங்க. அதை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் மீனராசியை நீங்கள் ஈஸியாக புரிந்து கொள்ள முடியும். மீனராசிக்காரர்கள் காதல் விஷயத்தில் எப்படி இருப்பாங்க, காதல் விஷயத்தில் இவங்களை நம்ம எப்படி டீல் பண்ணுறது சார்? பொதுவாங்க மீனராசிக்காரர்கள் காதல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வெறும் லவர்ஸ் மட்டும் கிடையாதுல்ல, அது குடும்பம், அவர்களுடைய குழந்தைகள், அவங்களுடைய சுற்றத்தார், உறவினர்கள் எல்லா விஷயத்துலையுமே ஒரு வித்தியாசமான மனநிலை கொண்டவர்கள். அதாவது உறவாக இருக்கலாம், அது நண்பராக இருக்கலாம், யாராக இருக்கலாம். மீனராசிக்காரவங்க டைம் பாஸ், நமக்கு ஒரு பொழுது போல் இன்றைக்கி ஒரு 1 hour ஃப்ரீயாக இருக்காங்க, போய் ஒரு அரட்டையை போட்டு வருவான் அப்படின்றது இருக்காது. ரொம்ப நாள் அவங்கள பார்க்கல, அவங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியலையே அப்படின்ற ஒரு அர்ப்பணிப்பு உணர்வு அதை குரு இயற்கையிலே கொடுத்துறார், தியாகத்தை கொடுக்குறார். ஒரு உள்ளுணர்வாக ஒரு ஆத்மார்த்தமாக ஒருத்தரை சந்திக்கணும் அப்படின்றது அவங்களுடைய ஒரு மனநிலை. அப்படின்னா தனக்கு ரொம்ப பிடிச்ச காதல்னால் தனக்கு மிகவும் உரித்தான ஒரு விஷயத்தை மீனராசிக்காரர்கள் நேசிக்கும் பொழுது, அது நபராக இருக்கலாம், ஒரு உயிராக வளர்க்கக்கூடிய ஜீவராசிகளாக கூட இருக்கலாம். டைம் பாஸ் அன்பு அப்படிங்கிறது மீனராசிக்காரர்களுக்கு பிடிக்காது. இன்றைக்கி வரை இது, நாளைக்கு நமக்கு வேறு அப்படின்ற மாதிரிலாம் அவங்கள்ட்ட இருக்காது. சிலர் காதல்னு நினைப்பாங்க, ஆனால் மீனம் அதுதான் கதின்னு நினைக்கும். நீங்கள் கடந்து போயிடலான்னு நினைப்பீங்க, கடக்க முடியாமல் மீனராசிக்காரர்கள் தவிப்பாங்க. கடந்து விடுவது எளிது அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க, கடக்கவே முடியாதது கடினம் அப்படின்னு மீனராசிக்காரர்கள் நினைப்பாங்க. ஆக மீனராசியை பொறுத்தவரையும் ஒரு உள்வாங்கும் சக்தி அதிகம் உண்டு, அர்ப்பணிப்பு அதிகம் உண்டு, தியாகம் அதிகம் உண்டு, விட்டு கொடுப்பது அதிகம் உண்டு. விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் மீனராசி என்னமோ விட்டு கொடுக்கறதுனால தான் அதிகமாக கெட்டு போகுதோ அப்படின்னு சில நேரங்களில் நினைக்க தோன்றும் அவர்களுக்காகவே. அதனால் மீனராசியை பொறுத்தவரை இங்கே காதல் விஷயத்துலையும் சரி, எந்த விஷயத்திலாக இருந்தாலும் சரி, அவர்கள் விட்டு கொடுக்கும்போது நீங்களும் விட்டு கொடுத்து பழக வேண்டும். அப்போ தான் மீனராசிக்காரங்களை அற்புதமாக டீல் பண்ண முடியும். மீனராசிக்காரர்கள் விட்டு கொடுத்து போவாங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்போ இவங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட சண்டை போட மாட்டாங்களா? பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லார்ட்டையுமே மீனராசிக்காரர்கள் சண்டையெல்லாம் போடுவாங்க. சண்டை போடாமல் யார் இருக்கா? ஆனால் சண்டையை சரியாக போட மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா ஆண்டவன் தண்ணிக்குள்ளே படைச்சிட்டால, அங்கே போய் கற்றுனா யாருக்கே கேட்கும் அப்படின்ற மாதிரி
மீனராசிக்காரர்கள் சட்டம் போட்டு சண்டை போட தெரிவதில்லை, திட்டம் போட்டு சண்டை போட தெரிவதில்லை. சொல்லுவாங்கள்ல, மூடு பார்த்து சில நேரங்களில் சேஞ்ச் ஆகி போயிட்டே இருப்பாங்க. அவங்க என்னைக்கு மூடு மாறுறது, நம்ம என்னைக்கு சண்டை ஓடுறது கூட டைம் டேபிள் போட்டுட்டு 8 to 9 சண்டை போடலாமா, இல்லை இன்னைக்கு ராகுகாலம் சந்திராஷ்டமம் இன்னைக்கு சண்டையை தவிர்த்துருவோமா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தன்மை மீனராசிக்காரர்கள்ட்ட உண்டு. அதனால் சண்டை போடுறது முக்கியம் இல்லைங்க, சரியாக போட தெரியாது. அதான் மீனராசியினுடைய பலவீனம்னு சொல்லலாம். அதனால் மீனராசிக்காரர்கள்ட்ட போய் ஒருத்தர் சண்டை போடுறதா இருந்தால் கொஞ்சம் நேர காலம்லாம் பார்த்துட்டு போய் சண்டை போடுங்கப்பா. அவங்க ஈஸியாக அவ்வளோ தூரம் உங்கள்கிட்ட சண்டைக்கு வரமாட்டாங்க. அப்படிங்கிறதுனால எந்த நேரமும் சண்டை போடாதீங்க அப்படிங்கிறதா மீனராசிக்காரர்களுக்கு நட்பு சண்டை விஷயத்தில் நம்ம சொல்கிற விஷயம். மீனராசிக்காரர்களுக்கு காதல் விஷயத்தில் சண்டை போட தெரியாது அப்படின்னு சொன்னீங்க. ஒருவேளை இவங்க கிட்ட அவங்க சண்டை போடுறாங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக இவங்க ஃபேஸ் பண்ணுவாங்களா அந்த சண்டையை, இல்லை விலகிடுவாங்களா? காதல் விஷயத்துல மட்டும் இல்லைங்க, குடும்ப பந்தம், தொழில், எல்லா விஷயத்துலையுமே மீனராசிக்காரர்களை பொறுத்தவரைங்க 2 விஷயம் சொல்லுவாங்க. அவங்கள இக்னோர் பண்ணக்கூடாது. அவங்கள கண்ணுக்கு முன்னாடி மரியாதை குறைவாக பேசுகிறாங்க. அப்போ கண்ணுக்கு பின்னாடி பேசிக்கலாமா அப்படின்னுட்டா, அந்த செய்தி கேட்காத வரை, அவர்கள் காதுக்கு வராத வரை நீங்கள் தப்பிச்சுக்கிட்டிய. உங்கள் காதுக்கு அந்த செய்தி வந்துருச்சு அப்படின்னா, கண்ணுக்கு முன்னாடி நீ தப்பாக பேசினாலே சல்லி சல்லியாக உடையிற மனுஷன் கண்ணுக்கு பின்னாடி போய் தப்பாக பேசினா, அது மாதிரி மீனராசிக்காரர்களை பொறுத்தவரையும் புறம் பேசுவது, கோல் சொல்வது, விட்டு கொடுத்து பேசுவது, அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்காமல் இருப்பது அவர்களுக்கு அறவே பிடிக்காது. அப்படிப்பட்டவங்கள மீனராசிக்காரவங்க கொஞ்சம் பழகுவதற்கு யோசிப்பாங்க. அதே மாதிரி இந்த கேரக்டர் எல்லா இடத்துலையுமே மீனராசிக்கு வரும். அது நட்புலையும் வரும், தொழிலையும் வரும். மீனராசிக்காரர்கள் இந்த நட்பு விஷயத்தில் எப்படி இருக்காங்க? ஃப்ரெண்ட்ஷிப்பில் இவங்களை எப்படி டீல் பண்ணுறது சார்? மீனத்தை பொறுத்தவரையும் நட்பு விஷயத்துலன்னு பார்த்தீங்கன்னா 10 பேர் கொண்ட ஒரு குரூப்னு வச்சுங்க. அதான நண்பர்கள் கூட்டம். ஒருத்தர் இருந்தாலும் 2 பேர் இருந்தாலும் ஒரு கூட்டமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை ஏன்னா மீன் அப்படியே கூட்டமாக பயணிக்கிற மாதிரி இவர்கள்ட்ட அந்த ஒரு கூட்டான நட்புகள் நிறைய இருக்கும். அது அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா இருக்குது. எல்லா ஊர்லேயும் எங்களுக்கு ஆள தெரியுமில்ல அப்படின்ற மாதிரி லிங்க்கு கரெக்டாக பிடிக்கிறது மீனத்தினுடைய ஒரு தனிப்பட்ட குவாலிட்டின்னு சொல்லலாம். அதே போல் நண்பன் விஷயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், குரூப்பில் இருக்கும்போது இந்த சைலண்ட் ஹீரோ அப்படின்னு மீனராசியை சொல்லலாம். ஒன்றுமே தெரியாத மாதிரி இருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஆனால் திடீர்னு சமயம் வரும்போது எல்லா டாப்பிக்லையும் பேச தெரியுமா அப்படின்னா அது மீனராசி. ஆக இவர்கள் ஒரு குணம், ஒரு சாயலை வைத்து மட்டும் மீனராசியை நம்ம எடை போட்டு விட முடியாது. சைலண்ட்டாக இருக்கானே ஒன்றும் தெரியலேன்னு கடத்திட முடியாது. எல்லா துறைகளுக்குள்ளும் நுழையக்கூடிய தன்மை மீனத்திட்ட உண்டு. ஏன்னா ராசியாதிபதி குருவும் பலம் அங்கே, சுக்கிர பகவான் உச்சம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு, சனி பகவானுடைய முழுமையான நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் அங்கே இருக்குது, புத பகவானுடைய ரேவதி நட்சத்திரம் 4 பாதங்களும் அங்கே இருக்குது. ஆக புதனுக்குரிய அறிவும் உத்திரட்டாதி சனி பகவானுக்குரிய அந்த செயல்திறன், வேகம், ஆளுமை எல்லாமே இவங்கள்ட்ட இருக்கிறதுனால பல துறை வல்லுநர்கள். அதனால் பன்முக திறமை கொண்ட நண்பர்களை மீனராசிக்காரங்க பெற்றிருப்பாங்க. அது ஒன் சைடாக இங்கிட்டு போட்டு கொடுத்து அங்கிட்டு போட்டு கொடுத்து பழகிற ஃப்ரெண்ட்ஷிப்பை மீனராசிக்காரர்கள் கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. நட்பு விஷயத்தில் மீனராசிக்காரர்களை ஒருத்தர் டீல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு ஒன்றுமே தெரியலை அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா அவங்களோட பழக முடியாது. எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பாராட்டினாலும் பழக முடியாது. தேவைக்கு எதுவோ அதை மட்டும் அவர்களிடம் பேசிக்கொண்டால் மீனராசிக்காரர்களை நட்பு விஷயத்தில் அற்புதமாக டீல் பண்ணலாம். மீனராசிக்காரவங்கள்ட்ட சில பேர்ட்டெல்லாம் போய் நம்ம தோத்ததை மட்டும்தான் சொல்லுவோம். தோல்வி ஆகிட்டோம் அப்படின்னா அவன் சந்தோஷப்படட்டும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தருடைய வெற்றியை சில பேர்கிட்ட மட்டும்தான் சொல்லுவோம், நான் ஜெயிச்சிட்டேன், நான் ஜெயிக்க போகிறேன், எனக்கு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு. நிறைய நண்பர்கள் மீனராசிக்காரரிடம் நான் ஜெயித்து விடுவேன், ஜெயிக்க போகிறேன், ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருவருடைய வெற்றியை பார்த்து ஒருத்தர் சந்தோஷப்படுறார், ஒருவருடைய வெற்றியை ஒருத்தர் மனதார பாராட்டுறார், ஒருத்தர் வெற்றி அடையணும்னு ஒருத்தர் மனமாற வேண்டிக்கிறார், அவர் நல்லா இருக்கிறதுக்கு இவர் ஜாமியம் போடுறார் அப்படின்னா அது மீனராசி. ஆக நட்பு விஷயத்தில் நண்பன் என்பவன் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அது மீனராசின்னு. மீனராசிக்காரர்கள் ஒரு தொழிலில் கூட்டாளியாக இருக்காங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸில் இவங்களை எப்படி டீல் பண்ணுறது, எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? மீனத்தை பொறுத்தவரையும் தொழில் ஸ்தானம்ங்கிறது 10ஆம் இடங்க. 10ஆம் இடத்து அதிபதி குரு பகவானாவே வந்துடுறார். ஏன்னா ராசியாதிபதியும் குரு 10க்கு அதிபதியான தனுஷுக்கும் குரு பகவான் ஆதிக்க கிரகமாக வர்றார். பார்ட்னர் அப்படின்னு சொல்லும்போது 7ஆம் இடத்தை பார்க்கணும். அப்போ 7ஆம் இடத்து அதிபதியான புதன் பகவான் ராசி மேலே நீச்சம் என்ற நிலையை மீனத்தில் அடைகிறார். ஆக சுய ஜாதகத்தில் புதன் பகவானுடைய அமைப்பு இருக்குது. இவர்களுடைய 10ஆம் இடத்து அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகங்கள் மற்ற அமைப்புகள்லாம் கூட்டாளிகளுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் ஒரு தொழில் கூட்டாளி அப்படின்ற விஷயம். ஏன்னா மீனத்திட்ட கிரியேட்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நம்ம முன்னவே சொல்கிறோம். தொழில் விஷயத்துலேயே இதை அப்ளை பண்ணுவாங்க. புதுசான யுத்திகள், புதுசான வருமானங்கள், புதுசான லாஜிக், இன்னைக்குள்ள டெக்னாலஜி, இதை எல்லாமே கொஞ்சம் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை மீனத்திடம் அதிகம் இருக்கும். அதை தெரியலனாலும் கற்றுக்கணும் அப்படிங்கிற குணாதிசயம் இருக்கும். ஒரு முதுமையான விஷயத்திலையும் கற்றுக்கொள்ளக்கூடிய பேரார்வம் இவர்கள்ட்ட இருக்கும்.
அதனால் பல துறை வல்லுநர்கள் அப்படின்னு இவங்களை சொல்லுவாங்க. ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மீட்டிங்கில் பேச மாட்டாங்க, ஓவராக ஐடியா கொடுத்துக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. ஆனால் ரொம்ப சென்சிட்டிவாக திங்க் பண்ணி ஒரு ஐடியாவை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த கேமே டோட்டலாக சேஞ்ச் அப்படின்ற மாதிரியான மாற்று சிந்தனை கொண்டவர்கள் மீனராசிக்காரர்கள். ஏன் 50 நேரம் வாயை திறக்காமல் இருந்தால் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், ஏன் மண்டையை போட்டு உடச்சிட்டு கிடக்கு, என் பக்கம் வரல கேட்டால் தானே சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி அடுத்தவர்கள் கேட்காமல் தேவையில்லாத லொடலொடன்னு பேசக்கூடிய தன்மை அவர்கள்ட்ட இருக்காது. சில லக்ன அமைப்பு பாதிக்கப்படும் பொழுது இந்த தன்மையை நெகட்டிவாக பயன்படுத்தி பேசிகிட்டே இருந்து காரியத்தை கெடுத்துவிடுவாங்க. ஆக லக்கணமும் மீனராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் பிஸ்னஸில் இவங்க வந்து ரொம்ப கிரியேட்டிவாக ரொம்ப அடுத்தடுத்த யுத்திகளை வந்து இவங்க படைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அது பார்ட்னருக்கும் சந்தோஷம், இவர்களுக்கும் சந்தோஷம்னு சொல்லலாம். அதாவது மீனராசியை பொறுத்தவரையும் ஒரு விஷயம் ரொம்ப நம்ம சென்சிட்டிவாக புரிஞ்சுக்கணும். ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்கல்ல, அமைதியாக இருக்காங்கல்ல, தியாகமாக இருக்காங்கல்ல, அவங்கள உலகம் என்ன சொல்லும்னா ரொம்ப நல்லவனை பார்த்து லூசுன்னு சொல்லும், அமைதியாக இருக்கிறவனை பார்த்து வீக்குன்னு சொல்லும். அப்படி மட்டும் மீனராசிக்காரர்களை நினைத்து பழகினால் ஆழந்தெரியாத குளத்துக்குள்ளே காலை விட்ட கதையாக எங்கன பல்ல இருக்குன்னே தெரியாமல் அகால பாதாளத்துக்குள்ளே போயிடுவீங்க. அதனால் மீனத்தை பொறுத்தவரை அவர்களை டீல் செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் மனம் நோகாமல் அவர்களுடைய ஆழம் என்ன என்பதை புரிந்து கொள்ளாமல் அவங்கள டீல் செஞ்சீங்கன்னா ரொம்ப பாதிப்பு சேதாரத்தை சந்திக்க வேண்டியது வரும். மீனராசியினுடைய பலத்தை இவ்வளோ நேரம் சொன்னீங்க, பலவீனம்னா என்ன சொல்லுங்க? பலவீனம்னா முடிவெடுப்பதில் ரொம்ப தாமதமான ஒரு முடிவு எடுப்பாங்க. ஏன் தாமதப்படுத்துகிறாங்கன்னு எதிராளி யோசிப்பாங்க. ஆனால் முடிவுகள் சரியாக இருக்கணுமே அப்படிங்கிறக்காக ரொம்ப தாமதமாக ஒரு முடிவை வந்து தெரிவிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை விட பொது இடத்துல ஒரு மாதிரி மரியாதை இல்லாமல் இக்னோர் பண்ணி பேசிட்டா பொசுக்குன்னு மனசு கலங்கிரும். அதை வந்து அவங்க மனசுக்குள்ளேயே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சகஜமாக பழகிறது அப்படிங்கிறது திரும்ப கஷ்டமான காரியமாக போயிடும். அவங்க வந்து ஓவர் திங்கிங்காக இருக்காங்களோ, ரொம்ப யோசிக்கிறாங்களோ, ஐடியாலஜி இல்லாமல் இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். ஆனால் அந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது சில நேரங்களில் சந்திரன் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது, ராசியில் சந்திரன் மீனம்னா சந்திரன் இங்கே இருக்கார், ராகு கேது போன்ற கிரகங்களால் பாதிக்கப்படும் பொழுது இந்த ஓவர் திங்கிங்கும் முடிவெடுக்க முடியாத சூழலும் பிறருக்கு பார்ப்பவர்களுக்கு அலட்சியம் செய்வது போல் தோன்றி மீனராசிக்காரங்களை பலவீனமாக அந்த விஷயத்தில் நினைக்க வச்சிரும். அதை மட்டும் மீனராசிக்காரர்கள் கொஞ்சம் சுய பரிசோதனை பார்த்துக்கணும். சுய ஜாதக அமைப்பில் அந்த சந்திரன் பாதிக்கப்படும் போது தான் மீனம் வந்து இந்த மாதிரியான கலக்கத்திற்கு ஆளாகக்கூடிய சூழல் என்பது அதிகமாக உருவாகும். பொதுவாக வந்து சொல்லுவாங்க, மீனராசிக்காரவங்களை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு அவங்க மிகப்பெரிய ஒரு பாஸ் மாதிரி இருப்பாங்க. புரியாதவங்கள்ட்ட ஓவர் ப்ரெஷர் கொடுத்தாங்கன்னா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸே குறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக மீனம் என்பது புரிதலுக்கு உட்பட்டால் வெற்றி உறுதி. புரிதல் இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வெற்றி இல்லை, சேர்ந்தவங்களுக்கு வெற்றி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுவாங்க. மொத்தத்தில் மீனராசிக்காரர்கள்கிட்ட மனம் நோகாமல் நடக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. நிச்சயமா மீனராசிக்காரர்கள் மட்டும் மனசு நொந்து போயிட்டாங்கன்னா மழை வர்ற சத்தம் கூட இவங்களுக்கு இரிட்டேட்டாக தான் இருக்கும். சொல்லுவாங்கல்ல, மனசு நொந்தவனுக்கு மழை வந்த சத்தம் கூட துக்கமாக இருக்குமியா அப்படின்ற மாதிரி மீனராசிக்காரருடைய மனம் என்பது மலை சத்தத்திற்கு கூட கலங்குது என்றால் அவங்க மனசு அதை விட கலங்கி போயிருக்கு அப்படின்னு அர்த்தம். நாம் பொதுவாக சொல்வது உண்டு வேடிக்கையாக, மீனராசியை பொறுத்தவரை காதலாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், தொழில் பார்ட்னராக இருக்கலாம், எந்த குடும்ப உறவாக வேணாலும் இருக்கலாம். நீ தான் முக்கியம் அப்படின்னு சொல்வதை விட நீ மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லு. காதலிச்சா உன்னை ராஜாவாக வச்சுருப்பாங்க, அவங்க மனசில் இடம் இல்லைன்னா ராஜா இருப்பார், ராஜ்யம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி மீனராசிக்காரர்கள் விலகி விடுவார்கள். ஆக மீனராசியை பொறுத்தவரை அவர்கள் மேல் வைக்கக்கூடிய நம்பிக்கைக்கு அவநம்பிக்கை வைக்காமல் இருந்தால் மீனம் எப்பொழுதுமே நீங்கள் டீல் செய்வதற்கு அற்புதமான ராசியாக இருக்கலாம். மொத்தத்துக்கு மீனராசியை பொறுத்தவரை அவர்களை டீல் செய்வதில் ஒன்றே நான் சொல்லிக்கிறது, மீனத்தை பொறுத்தவரை சாஃப்ட்டுன்னு நினைக்காத, ஒரு நாள் உனக்கு ஷாக் அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர்களுடைய மனம் குணம் என்பது ரொம்ப நீ வந்து மென்மை மென்மை மென்மைன்னு போட்டு துன்பப்படுத்திக்கிட்டே இருந்தால் ஒரு நாள் உங்களுக்கு நிச்சயமாக அது சாக்கடித்தே தீரும். மனம் நோகாமல் மீனத்தை நடத்தி கொண்டால் வாழ்க்கை நோகாமல் நீங்கள் அவர்களோடு பயணப்படலாம். மீனராசிக்காரர்களை எப்படி சரியாக புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டிருந்தேன். ரொம்ப அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க. டீல் சீரீஸில் 12 ராசி நேயர்களுக்கான அந்த எப்படி புரிஞ்சுக்கணும், இவங்களை எப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கிறத சக்ஸஸ்ஃபுல்லாக எங்களுக்காக சொன்னீங்க சார். மிக்க நன்றி. மிக்க நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. என்ன நேர்களே, உங்களுக்கு தெரிந்த மீனராசிக்காரர்களை நீங்கள் எப்படி ஈஸியாக புரிஞ்சுக்கிறது, எப்படி ஈஸியாக டீல் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இது மாதிரி ஜோதிடம் ரீதியான நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ச்சியாக அப்லோட் செஞ்சுட்டே இருக்கும். இது எல்லாமே உங்களோட யூடியூப் நோட்டிஃபிகேஷன்ஸில் ஆட்டோமேட்டிக்காக வரணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுலக்கண்ணன் யூடியூப் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததற்கு மிக்க நன்றி.